गुरुब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मद् आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। जीवन्मुक्ति महानन्द साक्षिभूताय योगिने महास्वामी कनिष्ठाय शिवार्याय नमोऽस्तुते। सदाशिवब्रह्मेन्द्रस्वरूपेभ्यः शिवन्सार सद्गुरुभ्यो நமः. நம்ம படிக்கலாம். ஒரு 2 பேராகிராஃப் எப்பவும் படிக்கிற மாதிரியே வந்து ரெண்டு பேராகிராஃப் படிச்சுட்டு அது இங்கிலீஷும் படிக்கலாம். படிச்சுட்டு நம்ம வந்து அதுக்கு ஒரு சம்மரி, ஓகே, நானும் பாஸ்கரும் வில் ட்ரை டு சம்மரைஸ். பட் இதுமே வந்து ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் என்னதோ அந்த விஷயத்துல சம்மரைஸ் பண்ணிட்டு அதில் ஏதாவது கேள்வி ஏதாவது இருந்ததுனாக்க நம்ம வந்து சேட்டில் போட்டுக்கலாம். ஆர் இஃப் யூ ஹேவ் டு ஆட் சம்திங் விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், நாங்கள் ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம், ஓகே, ஏதாவது இன்னொரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ யாருக்காவது இருக்குனாக்க அப்போ வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வி கேன் இமீடியட்லி ஆல்சோ டிஸ்கஸ். இது கிடையாது, தி ஹோல் பாயிண்ட் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக YPM ரீடிங் ஃபோக்கஸ்டாக இருக்கலாம்னு சொல்லி ஒரு இது. இன்னைக்கு வந்து சிவராம மாமா வந்து பிஸி, வந்து கால் பண்ணி சொன்னார், அவர் வந்து நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லி, யோக சபையில் பிஸியாக இருக்காரு. அதனால இன்னைக்கு வந்து அவர் ஜாயின் பண்ண மாட்டார். ஸோ எனிவேஸ், பட் வி வில் கண்டினியூ வேர் எவர் வி ஹேட் லெஃப்ட் ஃப்ரம் லாஸ்ட் டைம். போன தடவை எங்கே விட்டுருந்தோமோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பெரியவாச்சரணம் சார் துணை. பொதுவாக கிறிஸ்துவ சகாப்தத்திய ஆசிரியர்கள் உண்மையான சரித்திரங்களை தொகுத்து வந்திருந்த போதிலும் அவைகளில் சிலவற்றில் கலப்படங்கள் இல்லாமல் இல்லை. சில இராஜாங்க ஆசிரியர்களோ உண்மைகளை மறைத்தும் நிகழாதவைகளை கற்பித்தும் தங்களுடைய நோக்கத்தை சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக, கிறிஸ்தவர்களே தோன்றாத காலத்தில் நீரோ என்ற ரோம சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி தனது உத்தியானவனத்தில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்களை படுகொலை புரிந்ததாக அபாண்டம் சாட்டப்பட்டிருப்பதுடன் அவர் ஒரு கூத்தாடியை, அவளோட பேரு பாப்பையான்னு எழுதியிருக்கு, அதுவும் ஓர் யூத கூத்தாடியை மணந்ததாகவும் ஏளனப்படுத்தப்பட்டிருக்கிறார். பாப்பையா ஒரு கூத்தாடி அல்ல, அவள் யூத மதத்தை சார்ந்தவளும் அல்ல. அவளுடைய பாட்டனார் ரோம ராஜாங்கத்தில் கன்சுல் பதவியை வகித்தவராவார். ரோம சாம்ராஜ்யம் சுமார் 400 AD 9 வரையில் தெய்வ மதத்தை நிலைநிறுத்தி வந்தது. அடுத்தது இங்கிலீஷ்ல இருக்கு, நீங்க படிக்கிறீங்களா? நான் அப்படியே கண்டினியூ பண்ணவா? படிங்க. ஓகே. Poppaea Sabina, the beautiful and licentious daughter of T. Ollius, took the name of her maternal grandfather Poppaeus Sabinus. That is, that Poppaeus Sabinus was the consul AD 9 and afterwards governed Moesia till his death AD 35. And married, in the Poppaea married Rufus Crispinus, to whom she bore a son. She left him and married Otho and then the emperor Nero himself. அப்ப நீரோ வந்து பாப்பையாக்கு 3வது ஹஸ்பண்ட். Becton's Cyclopedia Greece Rome. வார்ட்லாக், சாரி ரொம்ப மோசமா இங்கிலீஷ், CO லண்டன் நிற்க. எந்த உத்தியானவனத்தில் கிறிஸ்துவர்கள் நீரோவினால் அழிக்கப்பட்டதாக கற்பிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தில்தான் வாட்டிக்கன் என்ற போப்பாண்டவரின் ஸ்தலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. It was only during the reign of Trajan that a very few persons bearing a strange faith were traced out in Rome, that is, during the first decade of the 2nd century. தவிர பிரச்சார நோக்கத்துடன் தொகுக்கப்பட்ட எந்த மத புஸ்தகங்களையும் ஆராய்ச்சியாளர்கள் சற்றேனும் ஏற்பதில்லை. அதே முடிவுக்கு வந்த சரித்திர மேதாவிகள் அத்தகையவைகளில் நடுநிலைமை வகிக்க சரித்திர ஆசிரியர்களை வற்புறுத்தி வராமலும் இல்லை. இவைகள் ஒரு புறம் இருக்க, சரித்திரங்களை வாசிப்பவர்கள் வரலாறு அல்லது நிகழ்ச்சிகளின் காலங்களையும், அதாவது கிபி அல்லது கிமு போன்ற காலங்களையும், நாடுகள் அமைந்திருக்கும்
பூகோள ஸ்தானங்களையும் கவனத்தில் ஏற்று வர வேண்டியது மிக்க அவசியமாகும். தட் இஸ் பீரியட் அண்ட் டோபோகிராஃபி ரெண்டும் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறார். நிற்க ஒரு சமயம் அமைச்சர்கள் நெப்போலியனை அவரோட பீரியட் 1769 to 1821 நெப்போலியனை அணுகி நமது காலத்திய சரித்திரத்தை தொகுக்க ஏற்பாடு செய்யலாமா என்று கேட்டுக்கொண்டதற்கு, அப்படியானால் பொய் சொல்லுவதில் தீரனாயிருக்கும் ஒருவனை தேடி பிடித்து வாருங்கள் என்று ஹாஸ்யமாக பதில் கூறினானாம் மன்னன். ஆகவே உண்மையான சரித்திரங்களை பிரித்தறிந்து அவைகளை மாணவர்களுக்கு போதிப்பதின் மூலம் அவர்கள் ஆட்சியின் மேன்மையையும் சிறுமையையும் அறிந்து கொள்ளவும் குணங்களிலும் நடவடிக்கைகளிலும் உயரவும் ஹேத்துவாகும். உலகையும் மானிடர்களையும் சிருஷ்டித்த தெய்வங்கள் அப்பொழுதே வாழ்க்கை முறைகளையும் சகல சாஸ்திரங்களையும் அளித்து விட்டன. மதங்கள் என்ற பெயரில் சில பிரிவினர்கள் உலகில் பரவ ஆரம்பித்த வரையில் தெய்வங்களை ஆராதித்து வரும் நாம் மதம் என்ற பெயரை சூட்டிக் கொள்ளவில்லை. ஆனாலும் மற்றைய மதங்களிலிருந்து நம்மை பிரித்து காட்ட வேண்டியதன் பொருட்டு ஹிந்து மதத்தினர் என்று குறிப்பிட்டுக் கொண்டோம். அதாவது நமது தேசத்தின் வடமேற்கு எல்லையில் சிந்து பாய்வதால் ஹிந்து என்ற பெயரை ஏற்றோம். நமது தேசத்திற்கு இந்தியா என்ற பெயரை அளித்தவர்கள் பண்டைய கிரேக்கர்கள் ஆவார்கள். இதை போலவே தற்போதைய பல தேசங்களின் பெயர்கள் கிரேக்கர்களால் குறிப்பிடப்பட்டவையே ஆகும். ஓகே 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 we will come and இங்கிலீஷ்ல படிச்சுட்டு English படிச்சிட்டு வாங்க. While the authors of Christian era have recorded history correctly in general, some of it is still not without falsification. Some historians of kings have concealed the truth and have fabricated events that never happened to suit their own purposes. For example, at a time when Christians never existed, Emperor Nero of the Roman Empire has been outrageously accused of massacring thousands of Christians in his forest gardens and for having married a Jewish courtesan, Poppaea. Poppaea was neither Jewish nor a courtesan. Her grandfather served the post of consul in the Roman Empire. Until around 400 CE, the Roman Empire had adhered to divine religion. Poppaea Sabina, the beautiful and licentious daughter of T. Ollius, took the name of her maternal grandfather Poppaeus Sabinus, who was consul AD 9 and afterwards governed Moesia till his death AD 35, and married Rufus Crispinus, to whom she bore a son. She left him and married Otho, and then Emperor Nero himself. Becton's Cyclopedia, Greece, Rome, Wadlock Company, London. Furthermore, the Pope's Vatican has now been established on the very site where Nero supposedly massacred Christians in the forest gardens. It was only during the reign of Trajan that a very few persons bearing a strange faith were traced out in Rome, that is, during the first decade of the 2nd century. Besides, books compiled for the purposes of propaganda of any religion are never accepted by researchers. Among the historians who reached the same conclusion, it cannot be said that they were not coerced to take a neutral stance. இது வந்து சார் டபுள் நெகட்டிவா போட்டதனால அது அர்த்தம் என்னதுனாக்க that which means they were forced to accept religious propaganda books as history. Okay, keeping these aside, the readers of history must necessarily pay attention to the time of history or events, BCE or CE, and the geographical locations of the countries, that is, period and topography. That said, when ministers once asked Napoleon, 1769 to 1821, can we make arrangements for recording the history of our time? He replied humorously, so go find a man who is an expert liar. Therefore, by educating students about history, they would understand the pros and cons of the regime by discerning the true history, thereby helping them to improve their character and conduct. God created the world and humanity, endowing them with ways of life and all the Shastras right from the very beginning. Until a few sects started spreading under the banner of religion,
we who worshipped gods did not identify ourselves as belonging to a religion. However, with an effort to differentiate ourselves from other religions, we identified ourselves to be of Hindu religion. That is, as Sindhu River flows to our nation's northwest border, Hindu name was accepted. Our nation's name, India, was given by ancient Greeks. Similarly, many of today's nations bear names derived from what the Greeks called them. இதுல வந்து சார் சொன்னது வந்து இஸ் நாட் சர்ப்ரைசிங், மே நாட் பி சர்ப்ரைசிங் டு மெனி பீப்புள். வந்து ஹிஸ்ட்ரியில வந்து நிறைய விஷயங்கள் வந்து மே நாட் பி ரைட் அப்படின்னு சொல்லி சார் வந்து சொல்றார். அதில் எஸ்பெஷலி 2-3 எக்ஸாம்பிள் சொல்றார். இவன் வந்து எம்பரர் நீரோவை வந்து ரொம்பவே அவுட்ரேஜியஸ்லி அக்யூஸ்ட்னு இங்கிலீஷ்ல வருது. தமிழ்ல வந்து அப்பட்டமா வந்து இது சுமந்திருக்கார், பழி சுமந்திருக்கார் சொல்லியிருக்கார். எம்பரர் நீரோ வந்து 1st century ADல அவர் வந்து நிறைய பேரை கொன்றார் சொல்லி வர சார் வந்து மேல அந்த மாதிரி பழி. ஆனா வந்து ஒரு 2nd century AD வரைக்கும் வந்து கிறிஸ்டியன்ஸ்னு வந்து ஜனங்களே இருக்கல. அப்போ அவரால் அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாதுன்னு சொல்லி இது அது வந்து தீ விபத்து மாதிரி ஏதோ வந்து ஃபாரஸ்ட்ல வந்து கொன்னார், மெசக்கர் பண்ணார்னு சொல்லி தான் ஆக்சுவலா கதை. ஆக்சுவலா இப்போ அந்த இது வந்து தட் ஏரியா இட் இஸ் நாட் வேட்டிகன் சிட்டியோட பார்ட்ல வருது. இன்னைக்கு எங்க வேட்டிகன் சிட்டி இருக்கோ, வேட்டிகன் சிட்டி இஸ் த பிளேஸ் வேர் போப் இஸ் ஸ்டேயிங் இன் ரோம். ஸோ த வேட்டிகன் சிட்டி அந்த ரீஜன் உள்ள அந்த ஏரியா வருது. போப்பையா சபீனா பத்தியும் வந்து சொல்லியிருக்கா. போப்பையா சபீனா வாஸ் குலத்தால இதுவா இருந்தாலும் ஷீ ஹேட் என்ன சொல்றது, ஒரு லேடர் மாதிரி கிளைம் பண்ற மாதிரி ஷீ ஹேஸ் ஆக்சுவலி மேரிட் டிஃப்ரெண்ட் பீப்புள் அட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி ஃபைனலி ஷீ ஹேஸ் மேரிட் எம்பரர் நீரோ வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. பட் நோ, ஷி வாஸ் நாட் என்ன சொல்றது, she was not a Jewish. Yeah, she was not a Jewishன்னு சொல்லி அந்த எம்பரர் நீரோ மட்டும் இல்லை, அதுக்கப்புறமா நம்ம பார்ப்போம் there are few more emperors. பிக் வந்து நெபுச்சட்ரஸார் பத்தியும் வந்து சார் வந்து இது பண்ணியிருக்காரு. அவர் வந்து கிறிஸ்டியானிட்டி இதுல வந்து அவரை வந்து பைத்தியம் ஆயிட்டார் அப்படின்னு சொல்லி இது வருது. சார் வந்து அப்படிலாம் இல்லைன்னு சொல்லி எழுதியிருக்காரு. அது மாதிரி சில கிங்ஸ், சில கேம்பெயின்ஸ், வார் கேம்பெயின்ஸு, அதிலெல்லாம் வந்து நாங்கள் ஜெயிச்சோம், அவ தோத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிலாம் வந்து சில ஃபேப்ரிகேட்டட் ஸ்டோரிஸ் இருக்கு. அதுக்காக வந்து பீரியட், அது எந்த இடத்துல எப்போ அந்த யுத்தங்கள்லாம் நடந்தது, அது என்ன ஏரியா, ப்ளஸ் வந்து நீங்கள் பிசியா சியா டைம், பேசிக்கலி டொப்போகிராஃபினா எந்த இடம், இதை பற்றிலாம் கவனித்து ஹிஸ்ட்ரியை படித்தா அது வந்து ஒன் வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை வாட் மே பி a fabricated story, what is not a fabricated story அப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னு சொல்லி வந்து சார் சொல்றாரு. அதுக்கப்புறமா வந்து நம்மளோட மதம் அப்படின்னா தெய்வ மதம்க்கு வந்து ஒரு பேர் அப்போ இருக்கல. வந்து ஹிந்து வந்து இண்டஸ் ரிவர் விச் இஸ் நம்ம சொல்றது சிந்து, அதுக்கு கீழே இருக்கிறதுனால we are actually calling it as கிரேக்கங்கிற அங்கேருந்து வந்தவங்க வந்து நம்மளை வந்து ஹிந்து பிரதேசத்துல இருக்கவான்னு சொல்லி இந்தியா அப்படின்னு. இந்த ஏல எண்ட் ஆகிறது எல்லாமே பாதி பேர் வந்து பாதி நேம் எல்லாமே வந்து கிரீக் நேம் தான். ஸோ பர்ஷியா, மீடியா, இந்தியா, மொயீஷியா, சிரியா, அது மாதிரி ஏல எண்ட் ஆகிற பெரும்பாலும் அந்த பேரெல்லாம் வந்து கிரீக்ஸ் கொடுத்த பேர். ஓகே, அயோனியா எல்லாமே வந்து கிரேக்கியர்கள் கொடுத்த பேர். அதுதான் இந்த சார் சொல்றாரு. இன்னைக்கும் பல இடத்துக்கு பேரெல்லாம் வந்து அந்த கிரேக்கியர் என்ன பேர் வச்சு கூப்பிட்டு இருந்தாலும் அதே பேர் வந்து ஸ்டில் கண்டினியூவிங் என்ன வருது. அதான் வந்து சார் வந்து சொல்றாரு. குரோவேஷியா போட்டிருக்காரு. எஸ். ஸோ வந்து there's not much to actually, if anybody wants to add something in this summary or something, we will, yeah, just to 30 seconds. Yeah, கார்த்திகேயன் நீங்க சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. நமஸ்காரம்.
வேட்டிகன் சிட்டி வந்து ஒரு கண்ட்ரி, ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட். அது மட்டும்தான், அதுதான் நான் சொல்லணும், வேற ஒன்று. அது ஒரு கண்ட்ரி. ஆமா, it is a own country where Pope is the highest authority. ஒரு வித்தியாசமா ஒரு இது சொல்லணும். நம்ம நாட்டுல தான் வந்து ராஜா, மந்திரி, இது என்ன சொல்றது, இந்த கிங் எல்லாம் வந்து போயிடுது, மோனார்கி அந்த இதெல்லாம் பண்ணாக்க இந்த க்ஷத்திரிய குலமே வந்து அழிஞ்சு போயிடுது. நம்ம சுதந்திரம் ஆனதுக்கு அப்புறமாவும் பல ராஜாக்களுக்கெல்லாம் அவ பதவியெல்லாம் வந்து எடுத்து காமன் மேன் மாதிரி ஆக்கிட்டா. ஸோ மைசூர் ராஜாவா இருக்கட்டும், நவாபா இருக்கட்டும், இந்த சென்னையிலே நம்ம என்ன சொல்றது, நிறைய திருத்தணி இந்த சைட்ல நிறைய ட்ராவன்கோர் ராஜா, அது மாதிரி வந்து ராஜஸ்தான்ல இருந்த பல ராஜாக்கள் இவாளுக்கெல்லாம் வந்து பதவி வந்து பேரு பதவி எல்லாம் போயிடுச்சு. ஆனா அது சோ கால்ட் பிரிட்டிஷர்ஸ், so called many of the western countries, they still have monarchy, duke, duchess, king, எல்லாம் வச்சிட்டு இருக்கா. from United Kingdom to Spain எல்லா இடத்துலயும் monarchy இருக்கு, ஜப்பான்ல கூட இருக்கு. சோ அவெல்லாம் க்ஷத்திரிய குலத்தை தக்க வச்சுன்னு வந்திருக்காங்க. நம்ம தான் வந்து இதெல்லாம் வந்து இது பண்ணிட்டோம், அந்த ராயல் ஃபேமிலி எல்லாம். ஓகே, உங்களுக்கு வேற ஏதாவது சொல்லணுமா கார்த்திகேயன் உங்களுக்கு? Okay, fine. Oh, sorry, raise hand. Okay. Yeah, no problem. Okay, ஏதாவது questions ஏதாவது இருந்ததுனாக்கா you can put it doubts and something you can actually put it on the chatல போடலாம். We will proceed further. Okay. சரி, நிற்க. அந்நிய மத புஸ்தகங்கள் நமக்கு போட்டியாக சில மாற்று முறைகளையும் கொள்கைகளையும் பண்டிகைகளையும் வகுத்து கொண்டிருக்கின்றனவே தவிர ஒரு சாஸ்திரத்தை கூட அருளவில்லை. எனினும் தெய்வ மதத்திய நெறிமுறைகளை பின்பற்றாமலும் இல்லை. சென்ற காலத்தியவர்கள் இந்த நெறிமுறைகளை செயலாற்றி வந்தனர். இன்றைய அளவிலோ, முக்கியமாக நமது தேசத்தில், நெறிகளை மேடைகளில் முழங்கி காட்டினாலே போதுமானது என்ற முடிவுக்கு பெரும்பாலோர் வந்துவிட்டனர். எனவே நமது தமிழ்நாட்டின் பாலர்களுக்கு எளிதில் ஊட்டக்கூடிய ஆத்திச்சூடி மிக்க உதவி அளிக்க கூடியதாகும். சிவரோட புக்கு, சிவன் சார் புக்கு. ஔவை அம்மையார் அதில் நெறிமுறைகளை மட்டும் உபதேசிக்கவில்லை, வாழ்க்கை கல்வியையும் போதித்திருக்கிறார். அது மட்டுமா, நோயற்ற வாழ்வை ஏற்பதற்கும் அருளி இருக்கிறார். அவர் தெய்வத்தினால் அங்கீகரிக்கப்பட்டவர் ஆவார். அறநெறிகள் என்பது உலக பற்றுள்ளவர்களுக்கு விதிக்கப்பட்டவைகளாகும். அறநெறிகளில் உள்ள ஏனைய குண தன்மைகளையும் எல்லோராலும் கடைபிடித்து விட முடியாது. பாமரர்களுள் நல்லவனாக இருப்பவன் ஒரு சில சாதாரண நற்குணங்களை மட்டும் தான் ஏற்க முடியும். ஓர் விவேகி உயர்ந்த குணங்களையும் சிறந்த மனப்பான்மையையும் ஏற்பவனாவான். ஓர் சாதுவோ பிறர்க்காக வாழ்பவனாகவும் ஈடற்ற தன்மைகளை கொண்டவனாகவும் விளங்குவான். ஆனால் இவனுக்கு அடுத்த சிறந்த விவேகியோ உலக பற்றுதல்களிலிருந்து அகல ஆரம்பிப்பவன். எனவே சாதுவினால் கருத்துடன் கடைபிடிக்கப்படும் சில அபார தன்மைகள் இவனுடைய நிலையில் தானாகவே விலக ஆரம்பித்து விடுகின்றன. உதாரணமாக, எவரிடத்திலும் அடக்கத்தை காண்பிக்கும் சாதுவின் ஓர் தன்மை சிறந்த விவேகியின் நிலையில் தானாகவே அகன்றுவிடும். ஆம், இவன் வேதாந்த அரிச்சுவடியில் நடந்து கொண்டிருக்கின்றவன் அல்லவா? இந்த வாக்கியங்களில் இருந்து சிறந்த விவேகியை கர்வம் கொண்டவனாக நினைத்து விடாதீர்கள். அவன் மற்றவர்களை அறியாத பாலகர்களை போல பார்த்து வருபவனாவான். இதை போலவே மேன்மேலும் உயர்பவர்கள் நமது இன்ப பாசங்களை வெறுப்பவர்களாகவும் முடிவாக யாவற்றையும் அகற்றியவர்களாகவும் பிரகாசிப்பவர்களாவார்கள். நான் இத்தகைய பல நிலையினர்களை பிரித்து காட்ட வேண்டியதன் பொருட்டு அவர்களுடைய குணம், மனோபாவம், தன்மை போன்றவற்றை தொகுப்புகளாக வகுத்திருப்பதுடன் சிற்சில இடங்களில் மேற்கோள்களையும் காட்டியிருக்கிறேன். கடைசியாக சில மிக்க உயர்ந்தோர்களின் வாழ்க்கை வரலாறுகளையும் கொடுத்திருக்கிறேன். நிற்க. நமது அரசியல்வாதிகள் சில உலக பெரியோர்களின் புனித நாட்களில் பேசும் பொழுது ஒருவர் அகிம்சையை கண்டுபிடித்ததை போலவும் மற்றொருவர் அன்பை கண்டுபிடித்ததை போலவும்
இன்னும் ஒருவர் சத்தியத்தையும் தர்மத்தையும் கண்டுபிடித்ததை போலவும் பொருள்படுத்தி வருகிறார்களே தவிர இவைகள் அனைத்தும் நமது ஆதிமத போதனைகள் என்பதை மறந்து விடுகிறார்கள். தேசத்தின் நன்மையின் பொருட்டு எம்மதமும் சம்மதம் என்பதாக இவர்கள் பேசுவதாக வைத்துக் கொண்டாலும் அந்நிய மத தலைவர்கள் இந்த உபதேசத்தை கண்டிப்புடன் மறுத்து வருகின்றனர். ஒரு செகண்ட். Time. But although the books of other religions have introduced certain modified practices, codes, and festivals in competition with ours, they still haven't provided us with a single Shastra. Nevertheless, the pursuit of ethical principles from divine religion has not ceased. Even the men of recent past acted in accordance with these ethical principles. Today, however, importantly in our nation, many have chosen to limit ethics to the loud speeches delivered from stages. Hence, Aathichudi will be extremely beneficial to the children of Tamil Nadu, as it is very easy to teach. Avai Ammayar has not only preached ethics in it, but has also imparted life lessons. If that weren't enough, she has also bestowed upon us a means to live a disease-free life, hygiene. Indeed, she had acknowledgement of gods. Moral principles are ordained for those with worldly attachments. The numerous virtues and qualities encompassed within these moral principles cannot be followed by everyone. A good person among Pamaran can follow certain ordinary principles. A Viveki will uphold higher principles and possess a noble mind. In contrast, a sadhu will not only live for others but also embodies incomparable traits. And a Siranda Viveki who ranks above sadhu begins to detach from worldly attachments. Hence, at this stage, certain exceptional virtues sincerely followed by a sadhu will automatically start to move away. For instance, the sadhu's virtue of universal humility towards everyone will automatically depart at the stage of Siranda Viveki. After all, is he not adhering to the letter of Vedanta? From this statement, one should not interpret that as Siranda Viveki has arrogance. Okay. Rather, he looks upon others as ignorant children. Similarly, the people who ascend higher and higher dislike our pleasureful attachments and ultimately radiate with complete renunciation. In order to differentiate people living at various such levels, I have not only compiled their qualities, mentalities, and virtues in various groupings, but have also provided examples in certain sections. Finally, I have also provided the life histories of some highly exalted individuals. Besides, when our politicians speak of commemorative days honoring certain world leaders, they often imply as if one leader discovered ahimsa, another discovered love, and yet another discovered satya and dharma. However, they forget that all these are teachings of our primeval religion. Even if we presume that they advocate for acceptance of all religions out of concern for the nation, the leaders of other religions firmly reject this teaching. So, இதுல முதல்ல சாஸ்திரங்கள் பத்தி இதுல சாஸ்திரங்களை பத்தி சார் சொல்றாரு. மற்ற மதங்கள் எல்லாம் சாஸ்திரங்கள் நம்ம மதத்துல இருக்கிற மாதிரி சாஸ்திரங்களை பத்தி சொல்லப்படலைன்னு. சாஸ்திரம்னா என்னதுனாக்க ரூல் புக். அது தர்ம சாஸ்திரமா இருந்ததுனாக்க அது தர்மத்தை அட்டைன் பண்ணுறதுக்கு ரூல்ஸ். மோக்ஷ சாஸ்திரமா இருந்ததுனாக்க மோட்சத்தை அட்டைன் பண்ற ரூல். ஸோ நாட்டிய சாஸ்திரம் அந்த மாதிரி பலவிதமான சாஸ்திரங்கள் நமக்கு இருக்கு. அது காந்தர்வ சாஸ்திரம், தனுர்வேதத்துல இருக்கிற வில்லம்பு கத்துக்கிறதுலேருந்து சமையல் பண்ற பக்க சாஸ்திரம், அது அந்த மாதிரி நிறைய விதமான இது ஹவு டு டூ அப்படின்னு சொல்லி லைஃப்ல இருக்கிற எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் ஹவு டு டூன்னு சொல்லி ஹேஸ் பின் டிஃபைன்ட் இன் அவர் சாஸ்திராஸ். இதுல முக்கியமான சாஸ்திரம் தர்ம சாஸ்திரம். ஸோ மீதி எல்லா சாஸ்திரங்களை எடுத்துட்டாலும் அந்த சாஸ்திரங்கள் கேன் ஒன்லி பி ஃபாலோட் ஆஸ் லாங் ஆஸ் இட் இஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் தர்ம சாஸ்திரம். ஸோ அப்போ அர்த்த சாஸ்திரத்துல சில விஷயங்கள்லாம் வரும்.
அதில் வந்து இது பண்ணலாம் அது பண்ணலாம் ராஜ்யத்துக்காகன்னு. பட் அப்படி பண்ணறதுக்கு அர்த்த சாஸ்திரத்தில் அப்படி போட்டிருந்தாலும் அது தர்மசாஸ்திரத்துக்கு விருத்தமாக இருக்குன்னு சொல்லி அந்த விஷயங்கள் வந்து தர்மத்துக்குள்ள என்ன இருக்கோ அதை மட்டும் தான் கடைபிடிச்சிருக்காங்க. அது மாதிரி தர்மசாஸ்திரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. தர்மசாஸ்திரத்துக்கு மேல இருக்கிறது வந்து மோட்சசாஸ்திரம். மோட்சசாஸ்திரம்னு சொன்னோம்னாக்க வேதாந்தம்லாம் வரும். அதுல தர்மசாஸ்திரம் யார் கடைபிடிக்கிறானோ, யார் அதுல வந்து தர்மங்கள்லாம் கரெக்டா கடைபிடிச்சு அது வந்து மனசு என்ன சொல்றது சித்தசுத்தி ஏற்பட்டிருக்கோ, யாருக்கு வந்து உலகத்துல இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட்லாம் விட்டு போய் சிறந்த விவேகி நிலைக்காவது வந்திருக்கானோ அவனுக்கு வேதாந்தம். அது கீழே இருக்கிறவங்க எல்லாம் வந்து தர்மசாஸ்திரத்துல சொன்னபடி சில மாரல் பிரின்சிபல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது தான் வந்து நம்மளோட வி ஆர் எக்ஸ்பெக்டிங், இட் இஸ் எக்ஸ்பெக்டட். ஆனால் தர்மசாஸ்திரம் வந்து அன்டில் தெய்வ விவேகி தெய்வ சாது வரைக்கும் தெய்வ விவேகி தான் வந்து கொடுக்குறா ஆக்சுவலாக தர்மசாஸ்திரமே. ஸோ தேர் ஆல் ஃபாலோவிங் தர்மசாஸ்திரம் ரிலீஜியஸ்லி. இந்த மோட்ச சாஸ்திரம் மட்டும் எதுக்கு இன்ட்யூட்டிவா தெய்வ விவேகிகளுக்கு இன்ட்யூட்டிவா சாஸ்திரங்களோட சீக்ரெட்ஸ், கிரியேஷனோட சீக்ரெட்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கு. அதுக்கப்புறமா வந்து தெய்வ விவேகி வந்து தே ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ் இட். ஏன்னா வந்து இந்த ஜீவாத்ம வித்தியை வச்சுட்டு தே ஆர் ஏபிள் டு கோ டு டிஃப்ரெண்ட் லோகாஸ். ஓகே, டிஃப்ரெண்ட் லோகாஸ்லாம் போய் வந்து அதை பார்த்து நிஜமாவே ஆமா நரக்கம் இருக்கு சொர்க்கம் இருக்குன்னு சொல்லி அவ வந்து ஆஸ்ட்ரல் டிராவல் மூலியமா இந்த இடத்தெல்லாம் போய் பார்த்து அவ சாஸ்திரத்துல சொன்னப்பட்டதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி அவளுக்கு வந்து நிரூபமாயிருக்கு. தே ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட் தெம்செல்வ்ஸ். சார் இன்னொரு இது சொல்றாரு, பாமரன்ல வந்து ஒரு பேசிக் மாரல் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணுவான், கொஞ்சம் விவேகித்தன்மை வந்ததுனாக்க லிட்டில் ஹையர் மாரல் பிரின்சிபல்ஸ் வந்து தே ஆக்சுவலி ஃபாலோ. அதுக்கப்புறமா வந்து சாது தன்மையில மற்றவங்களுக்காக பிறர்களுக்காக வந்து ஹீ இஸ் ஹெல்பிங் அதர்ஸ் பிகம்ஸ் இஸ் டியூட்டி. ரொம்ப நல்லவனா ஆயிடுறான். உலகம் வந்து பார்த்துட்டு இவ்வளோ ரொம்ப நல்லவனா இருக்கானே, இவன் நல்ல வாழ்க்கையை வாழவே முடியாதுன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு நல்லவனா ஆயிடுறான். அதுக்கப்புறமா வந்து அந்த ஹியூமிலிட்டி இருக்கு அவனுக்கு. ஹியூமிலிட்டினாக்க இந்த இடத்துல என்ன சொல்றனாக்க தன்னோட தான் என்ற அகம் அறவே அகன்றவன் சாது. இதுதான் கீ டெஃபினேஷன் சார் சொல்றார் சாதுக்கு. அதுல ஒரு கீ அந்த குவாலிட்டி என்னதுனாக்க, ஒரு பைத்தியக்காரன் வந்து தனக்கிட்டக்க பேசினாலும் அவனோட மனசும் புண்படக்கூடாதுன்னு சொல்லி அவன் சொல்றதும் கேட்டுட்டு இருப்பானோ. ஸோ அந்த மாதிரி ஒரு தன்மை, சோ சாஃப்ட், அவர் ஹிருதயம் வந்து அவ்வளோ சாஃப்ட் ஆயிடுறது. அதுக்கப்புறமா வந்து இதுவே ஒரு அட்டாச்மெண்ட் தான். அவனை இது என்ன சொல்றது, வேதாந்த நோக்கத்துல பார்த்தோம்னாக்க இதுவும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட். சார் வந்து ஒரு பீப்புள் பேஸ்ட் அட்டாச்மெண்ட் அப்படின்னு மெட்டீரியலிஸ்டிக் சாது வந்து he renounces all materialistic attachments but he has people attachment அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. ஆமா அப்படின்னு எழுதியிருக்காரு. சிறந்த விவேகி அடுத்த எல்லாரும் போகும்போது அந்த ஹியூமிலிட்டி விட்டு போயிடுறது. அதான் வந்து சொல்ல, பிகாஸ் ஹி ஸ்டார்ட்ஸ் ஃபாலோவிங் வேதாந்தம். வேதாந்தம் அவனுக்கு அர்த்தமாகிறது, அவனுக்கு புரியறது. ஹீ கேன் ஸ்டார்ட் ப்ராக்டிசிங் வேதாந்தம். படிப்படியா வந்து உயர்ந்த நிலைக்கு போறான்னு. இந்த மாரல் பிரின்சிபல்ஸ்லாம் வந்து நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சார் சொல்றார். அதுக்கு ஆத்திச்சூடி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹைஜீன்னு சொல்லி இங்க சார் சொல்றது வந்து ஆச்சாரம் தான். ஆச்சாரம் வந்து எப்படி இருக்கணும் வந்து ஆச்சாரம் வந்து இட் என்கம்பாசஸ் ஆக்சுவலி எவ்ரிதிங். இட் இஸ் பேசிக்கலி பிஹேவியர் அண்ட் காண்டக்ட். ஓகே, இதுதான் வந்து இப்போ இன்னையோட இதில் பார்த்தோம்னாக்க இந்த ஆச்சாரத்தை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அட்லீஸ்ட் திஸ் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். யார் சொல்லலை, நான் ஒன்று இதுவாக சொல்கிறேன். ஆச்சாரத்தை ஃபாலோ பண்ணும்போது ஒரு வேலை பண்ணறதுக்கு முன்னாடி நம்ம இப்படி இருக்கணுமேன்னு சொல்லி ஒரு மென்டலி யூ ஆர் அவேர் ஆஃப் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ நெக்ஸ்ட். யூ ஹேவ் டு பி அவேர். இல்லை அடுத்தது என்ன பண்ண போறேன்னு சொல்லி ஒரு கான்சியஸாக பண்ணாதான் ஆச்சாரத்தை ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அது வந்து ஒரு இடத்துல பார்த்தோம்னாக்க இட் இஸ் கிவிங் தட் கேப்பபிலிட்டி ஆஃப் டூயிங். ஒரு காரியத்தை கான்சியஸாக பண்ணுற கேப்பபிலிட்டி வந்து அது கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்தில் ஆச்சாரம் வந்து இஸ் இம்பார்ட்டன்ட். அப்புறம் வேற என்னது லாஸ்டா வந்து சார் வந்து டாலரன்ஸ் என்னது எம்மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்லி
சார் வந்து மற்றவங்கள அதுக்கு they are நாட் இன்ட்ரெஸ்டட். இது வந்து நம்ம எல்லாருக்கும் இப்போ தெரியும். இந்த காலத்துல இப்போ ஹிந்து எல்லாம் வந்து நானே பார்த்துருக்கேன். ஆட்டோல போகிறோம்னாக்க புத்தரை வச்சுட்டு இருப்பார், கிறிஸ்துவ இது வச்சுட்டு இருப்பா, அந்த என்ன சொல்றது இந்த சந்திரமா இஸ்லாமோட இது வச்சுட்டு இருப்பா சிம்பிள். இந்த மாதிரி எல்லா சிம்பிளையும் வச்சு எல்லா தெய்வமையும் வந்து எல்லாம் கடவுள் ஒண்ணுதான் சொல்லி இந்துக்கள்லாம் வந்து வணங்குறா. தப்பு கிடையாது, நல்லதுதான். ஆனா இதே வந்து பிறர் மதத்துல இருக்கிறவன இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு உங்களோட ஆட்டோல ஒரு மாதிரி போட்டு வைங்கன்னாக்கா அவன் போடுவானான்னு தெரியல. ஏன்னாக்கா அவனுக்கு ஸ்பெசிஃபிக்கா சொல்லிப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த மதம் தான் உனக்கு வந்து மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டதுனால அவன் இன்ட்ரெஸ்டடா இல்லை. அதுல ஒரு ஜஸ்ட் ஸ்லைட் டைக்ரெஷன். ஒரு இவர்கிட்ட பிரச்சார கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், அவ when they do conversion, அவ ஃபர்ஸ்ட் போய் சொல்றது எம்மதமும் சம்மதம் தான் சொல்லி அவளை உள்ள இழுக்கிறா. so that they are not at that point of time it is not anti-Hindu. ஓகே, ஸோ எம்மதமும் சம்மதம்னு சொல்லிட்டு உள்ள இழுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நீ இதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும், மற்றதை ஃபாலோ பண்ணா உனக்கு பாப்பம் வரும் அப்படின்னு சொல்றா. அப்போ வந்து இந்த கலிபுலாய் அவ வந்து கன்வெர்ட் ஆறாளே, அவளுக்கு வந்து அந்த கேள்வி கேட்க தெரியல. நீ என்ன உள்ள கொண்டு வரும்போது எம்மதமும் சம்மதம்னு உள்ள கொண்டு வந்தியே, இப்போ அதை நீ மாத்த சொல்றியே அப்படின்னு அவளுக்கு அந்த கேள்வி கேட்க தெரியல. இல்ல கேள்வி கேட்க தெரியலன்னோட என்ன ஆகுறதுனாக்க அவ பயமுறுத்தி விட்டுறா. இது மாதிரி வந்து நாசமா போயிடுவோம் வாழ்க்கை, நீ நரகத்துல போய் வந்து பல ஆண்டுகள் வந்து நரகத்துல வந்து யூ ஹேவ் டு சஃபர், இந்த தெய்வத்தை விட்டு வேற தெய்வம்லாம் உன்னை யாரும் காப்பாத்தாது, இது மட்டும். ஸோ அப்படிலாம் சொல்லி ஏமாதுன்றாங்க ஜனங்க. அட்லீஸ்ட் இனிமேதாவது அட்லீஸ்ட் வி ஹேவ் டு பி ஐ டோன்ட் மைண்ட் வந்து இது யாரைனா வச்சு நீங்க வந்து கும்பிடு போட்டுக்கலாம், பரவாயில்ல. பட் வந்து இந்த மதத்துல இருக்கிறதா, இந்த மதத்துல சாஸ்திரம் இருக்கு, இந்த மதத்துல சொல்ற வேதாந்தம், இந்த மதத்துல சொல்ற கடவுளை தான் வந்து எல்லாரும் அடைஞ்சாகணும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து வழி இங்க இருக்கு. மற்ற மதங்கள் அந்த வழி இருக்கான்னு தெரியல. ஸோ வந்து YPM 2ல வந்து சார் என்ன சொல்லிடுறாருன்னா, மற்ற மதங்களை சேர்ந்தா கூட ஒரு லெவல் வரைக்கும் அட்டைன் பண்ண முடியும், அது YPM 1லயும் சொல்ற. பட் அந்த அந்த நிலையை அடைஞ்சா கூட அவளுக்கு வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணா அவளுக்கு வந்து அது நிறைவேறாது. நம்ம மதத்துல இருக்கிற நம்ம தெய்வங்களை பிரார்த்தனை பண்ணாதான், அதுவும் ஒரு லெவல் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓகே, அப்படி பிரார்த்தனை பண்ணாதான் அது வந்து தெய்வங்களால அது கேட்டுக்க கூட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு YPM 2ல பேசிக்கலி அதோட எசன்ஸ் என்னதுன்னா வந்து தெய்வங்களை வந்து மற்ற மதங்கள் பல மதங்கள் வந்து மறுத்துட்டாங்க. they deny existence of gods. தெய்வங்கள் அப்போ இப்போ தெய்வங்களை வந்து நாங்க நம்பவே மாட்டோம்னு சொல்றவங்களால தெய்வத்துக்கிட்ட போய் வந்து பிரார்த்தனை பண்ணி கிடைக்குமான்னு வந்து கேள்விக்குறியா இருக்கு. அதான் சார் சொல்றாரு வந்து தெய்வங்களாலே வந்து அது பண்ண முடியாது ஓகே அப்படின்னு. பட் அட் த சேம் டைம் நான் இன்னொரு சொல்றேன், there are people பிறர் மதத்துல இருந்தாலும் அவளுக்கு நம்ம மதத்துல இருக்கிற தெய்வங்கள் மேலேயும் இது மேலேயும் நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையினால நிச்சயமா அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து அவ பிரார்த்தனை பண்ணா வந்து வேற மதத்துல இருந்தாலும் அவ அந்த மரபெல்லாம் ஃபாலோ பண்ணாலும் நம்ம மதத்துல எந்த அளவுக்கு அவளுக்கு நம்பிக்கை இருக்கோ அந்த அளவு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையினால அந்த தெய்வங்கள் மேல நம்பிக்கை இருக்கிறதுனால they will be benefited externally even if they are following other religion. ஓகே, நான் சில பேர்லாம் கை கொடுத்துருக்கா. ஸ்ரீராமன் சார். எஸ் நமஸ்காரம் சார். அதான் ஹியூமிலிட்டி வந்து போயிடுறது அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அந்த பாயிண்ட் எனக்கு சரியா புரியல சார். ஹியூமிலிட்டி அது வந்து ஜஸ்ட் ட்ரை அண்ட் எக்ஸ்பிளைன். ஸோ 2 பாயிண்ட்ல வந்து ஹியூமிலிட்டி போடுறது, அதாவது ஏணிப்படிகள் லெவல்ஸ்ல சொல்றேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சாது நிலை. அதுல வந்து கீயா சார் என்ன சொல்றாருன்னா, தான் என்ற அகம் அறவே அகன்றவன் சாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஸோ கம்ப்ளீட்லி ஈகோலெஸ் ஸ்டேட் அந்த சாதுங்கிற நிலை. ஸோ அதுக்கப்புறம் உயர் விவேக நிலை வருது, 3 நிலை வருது. சிறந்த விவேகி, முற்றின விவேகி, தெய்வ விவேகி, 3 நிலை வருது. அதுக்கப்புறம் தெய்வ சாது. இந்த இதுல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, they will have ego which is actually appropriate to their levels அப்படின்னு சார் YPM 2ல சொல்லியிருக்கார். ஓகே, அதுக்கப்புறம் திருப்பி மகான் நிலையை அடையும் பொழுது திருப்பி அகெயின்
பகவானை தவிர எதுவுமே கிடையாது, நான்லாம் ஒண்ணுமே கிடையாது, நான் ஒரு பொருட்டே கிடையாது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை திருப்பி மகான் லெவல்ல வந்து அகைன் இட் இஸ் அனதர் ஈகோலெஸ் ஸ்டேட். அதனால நிறைய இடத்துல ஆக்சுவலா சார் எழுதும்போது சாதுக்கள் மகான்கள் அப்படின்னு இது பண்ணி எழுதுறாரு. அதே மாதிரி விவேகிகளெல்லாம் சேர்த்து எழுதுறாரு. ஐ ஹோப் இந்த வேதாந்திக்கு ஈகோ வந்துடுறது இல்லையா? அப்படிதான் வேதாந்தி ஈகோ இல்ல, இல்ல இல்ல, அது ஈகோ இல்ல, அது ஈகோ இல்ல, அது ரெஸ்பெக்ட். அது ஆக்சுவலா அது வந்து என்னன்னாக்க கரெக்ட் எது, நான் சொல்றது கரெக்டா நீ சொல்றது கரெக்டா, நான் சொல்றது கரெக்ட்னாக்கா ஐ வில் ஸ்டாண்ட் பை வாட் ஐ எம் சேயிங். ஓகே, இப்போ சாதுவோட நிலையில வந்து நான் கரெக்டா இருந்தாலும் ஓகே நீ கரெக்டா சொல்றியா, ஓகே சரி நீ கூட கரெக்டா இருக்கலாம்ப்பா ஓகே அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுவான். ஆனா வந்து ஒரு சிறந்த விவேக்கியில வந்து அந்த இது தன்மை வந்து என்னதுனாக்க அவன் ஈகோலெஸ்ஸா இருந்தாலும் இஃப் ஹி இஸ் ரைட் அவன் வந்து ஹி வில் ஸ்டாண்ட் பை இட். ஓகே, அதனால்தான் சிறந்த விவேகி வந்து ஒரு ராஜா சொன்னா அதை ராஜாக்கு எதிர்த்து நிற்பான். ராஜா தப்பா சொல்றான்னா அவனுக்கு பயம் இல்லை. அதே மாதிரி முற்றின விவேகி இவா எல்லாரும் வந்து தே மே ஆக்சுவலி ரெக்டிஃபை கிங்ஸ் ஆல்சோ, ஒரு பயமே இல்லாம. அதனால அது வழியிலன்னு பார்க்கும்போது பார்க்கறதுக்கு வந்து ஒரு அகங்காரம் அரகண்டா இருக்கிற மாதிரி தோணுமா. ஆனா அவ வந்து தே ஆர் நாட் இன் எசென்ஸ் அகங்காரம் இது கிடையாது. ராஜு, அதாவது OPM 2ல எக்ஸாக்ட் வார்த்தை சார் என்ன சொல்றாருன்னா, அந்த அவளோட லெவலுக்கு ஏற்ற தக்க மரியாதையை எதிர்பார்ப்பதில் தவறில்லை அப்படிங்கிற பதம் சார் யூஸ் பண்றேன். ராஜு சார். ஓகே சார், தேங்க்யூ. ஆக்சுவலி எனக்கு ஒரு சின்ன தாட் ஷேர் பண்ணிக்கணும் அந்த எம்மதமும் சம்மதமே இது பத்தி. மை குரு அது ஒரு இது ஷேர் பண்ணேன், ஹரிஹரபுர சுவாமிஜி. மெயின் ப்ராப்ளம் இன்னைக்கு வந்து அந்த என்ன ப்ராப்ளம்னா, we say that truth is one, parts are many. பட் நம்ம எது நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்லை. பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ட்ரூத் இஸ் ஒன், பார்ட் இஸ் ஆல்சோ ஒன்லி ஒன். திஸ் இஸ் த ரூட் காஸ் ஃபார் ஆல் கன்வர்ஷன் அண்ட் ஆல் த அதர் திங்ஸ் விச் cannot be told in the camera and everything. ஸோ ரூட் காஸ் அதுதான். ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு இருக்கிற மென்டாலிட்டி வந்து எல்லாருக்குமே இருக்குன்னு நம்ம நம்புறது தான் நம்மளோட இக்னரன்ஸா நம்ம இருக்கோம். எதுக்குன்னா இன்னொன்னு திங் என்னன்னா, எம்மதமும் சம்மதமே ஐ திங்க் respecting others is different from believing everything as the same. That is my opinion. So இப்போ வந்து says எம்மதமும் சம்மதமே, they would not read the books of other religions and our religions also is my interpretation, because one who reads everything cannot say everything is the same. And இன்னொரு டவுட் எனக்கு என்னன்னா, எம்மதமும் சம்மதமே ஏணிப்படிகள்ல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து சார் வந்து அந்த பாமரன் ஒரு சம்திங் என்னமோ சொன்ன ஞாபகம் இருக்கு. இந்த சென்ஸ் சொல்ற பர்சன் இஸ் ஆல்சோ பாமரன் அண்ட் சொல்லாதவனோ சம்திங் ஐ அம் நாட் ஏபிள் டு ரெகலெக்ட் கரெக்ட்டா. சோ இருப்பாருன்னு. சோ எம்மதமும் சம்மதம்னு சொல்றி அதை அக்ரி பண்றவனும் பாமரன், எம்மதமும் சம்மதம் அப்படி இல்ல அப்படின்னு சொல்லி தவிர்க்கிறவனும் பாமரன். ஸோ ஜஸ்ட் பிகாஸ் ஐ டோன்ட் அக்ரி அப்படின்னாக்க நான் வந்து எம்மதமும் இந்த சம்மதம் வந்து தப்பா இருக்கு. இப்போ நம்ம பல பேருக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுனால நம்ம விவேகித்தன்மை அட்டைன் பண்ணதா இல்லை, நம்ம பாமரன் தான் சொல்லி சார் சொல்றார். ஓகே, ஸோ வந்து எம்மதமும் சம்மதம் சொல்லி ஏமாந்து போகிறவனும் பாமரன் தான், எம்மதமும் சம்மதம் இல்லைன்னு சொல்றி அதை எதிர்த்து நிற்கிறானே அவனும் பாமரனா தான் இருக்க முடியும்னு சொல்லி பாமனா இருக்கலாம்னு சொல்லி சொல்றார். ஓகே, அதுக்கு மேல இருக்க நிலைகள்லயும் அவளுக்கு இருக்கும் அந்த இது. பட் அது அது அந்த 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 ஒரு கேரக்டரிஸ்டிக் அலோன் டசன்ட் மேக் யூ நாட் அ பாமரன். அதுதான் சார் சொல்றார். இந்த விவேகி ஸ்டேஷன் வந்து அந்த எம்மதமும் சம்மதம்னா கான்செப்டே சொல்ல மாட்டாங்க, நம்ம இன்டர்பிரேட் பண்ணிக்கணுமா எப்படிங்க? இல்ல அப்படி இல்லை, அப்படி இல்லை. தே மே ஆல்சோ சே தட் வந்து சம்மதம் இல்லைன்னு. அது ஹையர் போகும்போது இப்போ ஒரு மகான் நிலையில போகும்போது நம்ம இது மகாபெரிவார சரித்திரம் இல்லாமல் பார்த்துருக்கோம். வந்து மற்ற மதங்களை யாரையும் வந்து அவமரியாதையோ வந்து அவளை பத்தி ஏளனமா பேசுறதோ இதெல்லாம் கிடையாது. ஏன்னாக்க அவங்களும் அந்த பாமரில் வந்து ஒரு ஒரு மயங்கிருப்பாங்க. they have pity or what not pity is not compassion. அவங்கள மேலேயும் ஒரு காருண்யம் இருக்கு, கம்பேஷன் இருக்கு. ஓகே, அதனால வந்து அவன் வந்து அது ஏளனம் படுத்துறது கிடையாது. ஓகே, ஸோ ஹையர் அண்ட் ஹையர் ஸ்டேஜஸ்ல போனாக்க இட் சீம்ஸ்
ஓகே, எல்லாரையும் அக்செப்ட் பண்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ விவேக நிலையிலேயே மனசுல கம்ப்ளீட்டா விகல்பம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லிக்கிறார். ஸோ துவேஷ பாவம் இந்த பாமரனுக்கு மத்தெல்லாம் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி துவேஷ பாவம் வருது. இது நான் எஸ்பெஷலி இன்னைக்கு இப்ப பார்த்துருக்கேன். நான் சில வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்கேன். அதில் அவரோட மெயின் மோட்டிவே என்ன இருக்குன்னாக்க மற்ற மதங்களை வந்து நிந்திக்கிறதும் மற்ற மதங்களையும் வந்து தூஷிக்கிறது, அவளை துவேஷம் பண்றது. தே ஹேவ் ஹேட்ரேட். எந்த அளவுக்கு இந்த ஹேட்ரேட் இருக்குன்னாக்க, நான் பேச மாட்டேன் அவன் கூட வந்து ஒரு பஸ்லயோ ட்ரெயின்லயோ இருந்து ஒரு எதிர்க்க ஒரு பேசஞ்சரா வந்து உட்கார்ந்தாக்க ஒரு நார்மல் மனிதாப பாவனத்தோ கூட வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னாக்கா ஹீஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ரிலீஜன், அவன் மதத்துல அப்படி பண்றான், அதனால நான் அவகிட்டலாம் பேச மாட்டேன், அவகிட்ட நான் எந்த பொருளையும் வந்து வாங்க மாட்டேன், நான் வந்து எந்த வித விவகாரம் அவங்க கிட்ட வச்சுக்க மாட்டேன். இது துவேஷம். இது வந்து ஃபைனலி இந்த துவேஷபாவம் வந்ததுனாக்க இது வந்து நம்மளோட இதை தான் வந்து இட் வில் எஃபெக்ட். இட் இஸ் ஹிண்ட்ரன்ஸ் டு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ். பாமரன் மேல அது பாமரன் போக முடியாது. ஸோ துவேஷபாவம் இருக்கக்கூடாது. இது வந்து த்ரூ அறிவு மூலியமாவோ ஆஸ் எ விவேகத்தன்மையாவோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாமே தவிர துவேஷபாவம் இருக்கக்கூடாது. எந்த மதமா இருந்தாலும் எந்த மொழியா இருந்தாலும் அந்த துவேஷபாவம் வந்து இருக்கக்கூடாது. கரெக்ட்டுங்க. அண்ட் ஒன் மோர் திங், இந்த கிரடேஷன் நம்ம ஸ்டார்டிங் ரீட் பண்றப்ப நீங்க இப்போ சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அந்த சிறந்த விவேகி ஸ்டேஜ் வந்து அந்த வேதாந்தம்னு ஐ ரிமெம்பர் அந்த பாஸ்ட் இதுல. ஸோ மை டவுட் என்ன, இப்போ ரமண மகரிஷி எல்லாம் சொல்ற மாதிரி அந்த நான்யார் சிந்தனை அது எல்லாமே, ஸோ அது வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் தான் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் இது எல்லாமே. எனக்கு ஒரு டவுட். இன்னொன்னு வந்து என்னன்னா, ஜென்ரலா நிறைய பேரு இப்போ ஏணிப்படிகள் செகண்ட் பார்ட்லயே எனக்கு என்னன்னா, சார் வந்து சொல்றாரு இந்த நம்ம தெய்வ மதத்தை ஃபாலோ பண்றோமோ தெய்வ வழிபாடு பண்றோமோ இல்லையோ, அந்த பேரலா வந்து நம்ம வந்து கிரடேஷன்ல போக முடியும். பட் ஒரு லெவல் இருக்கு. பட் அது மேல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐ திங்க் ஸோ முற்றின விவேகி ஐ திங்க் ஐம் நாட் ஷுவர். அது வந்து தெய்வ போறப்ப எப்படியோ நம்ம டிவேட்டை போயிருந்தா கூட திருப்பி அங்க வந்து தெய்வ வழிபாடு மகான் லெவல் வரைக்கும் பண்ணிதான் ஆகணும்னு ஒரு கம்பல்ஷன் இருக்கான. தட்ஸ் வாட் ஐ அண்டர்ஸ்டுட். பட் அது கரெக்டான மட்டும் தெரிஞ்சுக்கலாம். கரெக்ட். மகானோட நிலை அது வந்து தெய்வ சாது நிலையே ஃபுல் ஆஃப் டிவோஷன். மகானோட நிலை வந்து கம்ப்ளீட் சரண்டர் டு காட். அது வந்து மகானோட நிலை. ஸோ அது வந்து கரெக்டு தான் நீங்க சொல்றது. இதுல என்னன்னாக்க இப்போ தெய்வங்களை வழிபாடு பண்ணது மட்டுமே ஆக்சுவலா போறோம். இந்த வேதாந்த விஷயங்கள் தானா வந்து சேரும். ஆக்சுவலா வந்து நார்மலா தெய்வங்களை வழிபாடு பண்றதும் சாஸ்திரங்கள் இது பண்ணும்போது ஓரளவுக்கு அந்த வேதாந்தம் தானா ஆக்சுவலா வரும். அதுக்காக தனியா போய் உபநிஷத்து உட்கார்ந்து படிச்சுட்டு உபநிஷத்துல இருக்க ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் மீனிங் என்னது, ஓகே இங்க மீமாம்ச சாஸ்திரம்லாம் நம்ம யாரும் படிக்கல. ஓகே, அத்வைத வேதாந்தி என்ன சொல்றது, அதுக்கு பரிபாஷையெல்லாம் வந்து நம்ம ஒன்றும் இது என்ன தத்துவ போதம் அதெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் புக்கெல்லாம் ஒன்றும் நமக்கு ஒன்றும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. டு க்ரோ சார் தான் சொல்றாரு, வேதாந்தத்தை வந்து கத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு. அந்த லெவலுக்கு டீப்பா வந்து போக வேண்டிய அவசியம் வந்து நம்ம யாருக்குமே இல்லை. ஒருவேளை ஒரு பாடசாலையிலோ குருக்குள்ளையோ வந்து படிச்சு இஃப் வி எண்ட் அப் கோயிங் தர்க்கசாஸ்திர மார்க்கத்துல வந்து ஒரு பாண்டித்யம் கிடைக்கிற அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் அப்படியா இருந்ததுனாக்க ஓகே, தர்க்கசாஸ்திரமோ நியாய சாஸ்திரமோ மீமாம்ச சாஸ்திரமோ பூர்வ மீமாம்ச சாஸ்திரத்துல பாண்டித்யம் வேணும்னாக்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேதாந்த இதெல்லாம் வந்து படிச்சு இது பண்ணிக்கலாம். அது அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் நம்ம இல்லைனாக்க சும்மா அதை படிச்சோம்னாக்க இட் வில் ஒன்லி லீட் டு ஈகோ பில்டிங். நான் அதெல்லாம் படிச்சிருக்கேன், நான் பிரம்மசூத்திர பாஷ்யம் வந்து அவரோட பிரம்மசூரிய பாஷ்யம் படிச்சிருக்கேன், நான் கீதா பாஷ்யம் வந்து 10 பேரோட கீதா பாஷ்யம் படிச்சிருக்கேன், இந்த கீதா பாஷ்யத்திலும் இதுதான் டிஃபரன்ஸ். இதுல பிரம்மசூத்திரத்திலேயே வந்து நிறைய பேர் எதிர்காட்சியில பாமதி அவர் சொன்னது ஒரு இது இருக்கு, ஸ்கூல்ல இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு. இந்த ரெண்டுத்துலயும் வந்து இந்த கர்மா பத்தி பேசுற போது இவன் வந்து இப்படி பேசுறா, அது அப்படி பேசுறா, இது மாதிரிலாம் இருக்கு. இட் இஸ் நீடட் இஃப் யூ ஆர் டூயிங் பாண்டித்யம் பண்ணிட்டு இருந்தாக்க அதெல்லாம் தேவை, இல்லைனாக்கா நம்மளோட லெவலுக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. இன்னொன்னே ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிட்டேன், சாரி. அந்த முற்றின விவேகி லெவல்ல தான் சார் வந்து நித்திரையில் பிரம்மத்தை அனுபவிப்பவன் முற்றின விவேகி, ஆத்மாவை
ஆமா, ஆத்மாவை அனுபவிப்பவன் முற்றின விவேகி. ஸோ அந்த லெவல் அண்ட் அபவ்ல தான் அந்த நம்ம விசாரம் பண்றது அதெல்லாம் கைண்ட் ஆஃப் பிகம்ஸ் ரெலவெண்ட். அது வரைக்கும் அந்த இது வரைக்கும் நேர்மை தான் ரொம்ப முக்கியம். சார் இதுல வைத்தியம் டியூல ரொம்ப எக்ஸ்டென்சிவா இது இருக்கு. ஸோ அது வரைக்கும் நேர்மை அண்ட் இந்த ஆச்சாரம் ஃபாலோ பண்றது, டிவோஷன், அதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். நம்ம சிவராம் மாமா கூட பல தடவை போன சாட்டர்டே சன் சடன்லயும் சொல்லியிருக்காரு, இது மாதிரி மகாபெரியோட கதை. இது மாதிரி எனக்கு காலில் கல்லு குத்தினா வலிக்கிறது, வேலை வரைக்கும் சாப்பிடணும்னு சொல்லி பசிக்கிறது எல்லாம் மாமாவே சொல்லிருக்காரு நமக்காகன்னு. இப்போ வேதாந்தம் இவங்களுக்கு கிடையாது. யாரால நான் உடம்பு நான் இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்க முடியுமா? நம்மள யாரையாவது ஏசி போட வேண்டியதா இருக்கு, நைட்டு படுத்துக்கினாக்க கொசு இது எதுவுமே இல்லை. இது ஒரு கொசு கையில இப்படி உட்கார்ந்துருதுனாக்க உடம்பு நான் இல்லை அப்படின்னு சொல்லி உட்கார முடியுமா நம்மளால பார்த்தாக்க? ஏனாலும் முடியாது. ஸோ கொசு உட்கார்ந்துருதுனாக்க அப்போ அந்த லெவல்லாம் வரல. ஸோ நம்மளே தன்னை ஏமாத்திக்க கூடாது. உடம்பு நான் இல்லைன்னு சொல்லி ஒதுக்க முடியாது. எதுவும் இல்லை, ஒரு 4 இப்ப நீங்கெல்லாம் எங்க இருக்கீங்கன்னு தெரியல. ஒரு கங்கையில போய் டெய்லி 5 டிகிரி தண்ணி இருக்கும். அந்த டெய்லி நீங்க போய் கங்கையில காலையில ஏந்து குளிங்கனாக்க யாருமே இப்பெல்லாம் குளிக்கிறது இல்லை. காசியில இருக்கிறவங்களே பல பேர் குளிக்கிறது இல்லை காலையில. முன்னாடிலாம் ஒரு காலத்துல 4 மணி 5 மணிக்கு ஜனங்க டெய்லி போய் இல்ல ஸ்நானம் பண்ணி அந்த இடத்துல என்ன சொல்றது, காலையில இருக்கிற அந்த இது என்ன சொல்லுவாரு, சந்தியாவந்தம்லாம் பண்ணி அனுஷ்டானம்லாம் பண்ணி முடிச்சுட்டு வருவாங்க. அப்படி ஒரு காலம் இருந்தது காசியில. இன்னைக்கு போனா அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சு போயிடுது. அருணோதயத்துல போகிற அந்த பழக்கம் எல்லாம் போயிடுது. யாராலையும் இப்போ எதுவுமே இல்லை. நீ தெரிஞ்ச ஒரு காசிக்கு போறா, பையன் ஸ்விம்மிங் போயிட்டு நான் சாயந்தரம் தான் இது ஸ்விம்மிங் போயிட்டு வரேன்னாக்கா, இல்ல போகாதப்பா உனக்கு ஜலதோஷம் பிடிச்சணும் அப்படின்னு சொல்லி அம்மா தடுக்கிறா. அப்படிதான் நம்மளோட நிலை, நம்மளோட உடம்பு நிலைமை அப்படிதான் இருக்கு. ஸோ we cannot அந்த வேதாந்த விசார ரமண மகரிஷி சொல்லியிருக்காரு. எஸ், அது ஏன்னாக்க அதுல we should also understand ட்ரூத்தோட எக்ஸ்பிரஷன் differs for different people. அதுக்கு சிஷ்யனுக்கு ஏத்தாப்புல குரு சொல்றாரு. ஸோ மோஸ்ட்லி இப்போ ரமண மகரிஷியோட டிசைபிள்ஸ்லாம் மோஸ்ட்லி பார்த்தோம்னாக்க அவ நம்மளோட வழியில வரல. மோஸ்ட் ஆஃப் தெம் they are not சீரியஸ் டிவோஷனோ. அவ யாக யஜ்யங்கள்லாம் பார்த்தது கிடையாது, பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணின குடும்பங்கள்லாம் கிடையாது. அவங்களுக்கு ரமண மகரிஷி சொல்றது நான் யார் விசாரம் பண்ணு இப்படி பண்ணினாக்க அவளுக்கு அது இன்டெலெக்சுவலா புரியறது. அவ இன்டெலெக்சுவலா பண்ணின்னு புரியறதுனால அவ அதை ஃபாலோ பண்றான். அதே நம்ம இதே நான் யார் விசாரம் பண்றேன், நான் 4 லேன் சந்தியாவந்தனம் பண்ணல, நான் யார் விசாரம் பண்ண போறேன்னாக்க we will not attain anything. In fact we will lose. ஓகே, அதனால வீட்டுல இருக்கிற சுவாமி, எங்க அப்பா பண்ணிட்டு இருக்கிற என்னது சிவ பூஜையை நான் தொடர்ந்து பண்ணறேன், சந்தியாவந்தனம் பண்ணறேன். இந்த மாதிரி சாஸ்திரங்கள் சொல்ல விஷயங்கள் எங்க வீட்டுல கடைபிடிச்சுட்டு இருக்கிற சில விஷயங்கள்லாம் நான் ஃபாலோ பண்றேன், பக்தியோட இருக்கேன், நேர்மையோட இருக்கேன். லைஃப் இது எல்லாமே போகணும் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு. இது வேதாந்தம் தேவையில்லைன்னு சார் சொல்றாரு. அதான் வித்யபிரியா சொன்னது. இப்போ ஒருத்தர் இந்த வேதாந்த விஷயம் பத்தி, வேதாந்திகள் அப்படின்னா கர்வமா இருப்பாளே, அது புரியல அப்படின்னு சொன்னாரே. அது ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் ஓபன் பண்றேன். சார் சொன்னதுதான், என்னோடது இல்ல. சார் சொல்றாரு, சாரே அதுக்கு பதில் சொல்லிருக்காரு. அவ எப்படி மத்தவாளை பாப்பான்னா அறியாத பாலகர்களை போல அப்படின்னு சார் அழகா அந்த வார்த்தைய சொல்லிட்டார். அப்பனா அவளோட நிலைமை எப்படி இருக்கும்னா, ஒரு குரு தன்னோட ஸ்டூடெண்ட்டை எப்படி பாப்பாலோ, ஒரு அப்பா தன்னோட குழந்தைய எப்படி பாப்பாலோ அந்த பாவத்துலதான் வேதாந்திகள் பாப்பா. அப்ப அவ குருவோ அப்பாவோ இருந்து நம்மளை கண்டிக்கரிச்சா அதை கர்வமா நம்ம எடுத்துக்க மாட்டோமே. குரு நம்மளை கண்டிக்கரிச்சியோ எடுத்து சொல்றச்சியோ இல்ல அப்பா சொல்றச்சியோ அது கர்வத்துலன்னு எடுத்துக்க மாட்டோம் இல்லையா, நம்மளை திருத்துறதுக்காக. சோ அந்த சாரே சொல்லி கொடுத்துட்டார், அறியாத பாலகர்களை போல அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ அது அவளை தப்பா எடுத்துக்க வேண்டியது இல்ல அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க. 2-3 இடத்துல சொல்றார். வரிசைகள், இனிப்படிகள் வரிசைகள்லயும் வருது. சிறந்த விவேகி லுக்ஸ் அட் லோவர் பீப்புள் அஸ் பாலகர்கள்ங்கிறது வரிசைகள்லயும் வருது. இன்னொரு விஷயம் கூட, சாரி, அந்த எம்மதமும் சம்மதமா அந்த சம்பந்தமா
சார் எழுதியிருக்கார் தெளிவா. இவர்கள் பேசுவதாக வைத்துக் கொண்டாலும் பேசுறது வேற, ரியலைஸ் பண்ணி கடைபிடிக்கிறதுங்கிறது வேற. பேசுறது வாளுக்கு தான் இதெல்லாம். சோ அதை ரியலைஸ் பண்ணி கடைபிடிக்கிறவா தான் அந்த மகான்கள் லெவல்ல போறவா. சோ பேச்சு வழக்குல இருக்கிற வரைக்கும் அப்படிங்கிறது அப்படிதான் சொல்ல வரார் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ. எஸ் எம்மதமும் சம்மதம் ஆக்சுவலி the end எம்மதமும் சம்மதத்துல the end goal is not the same for all religions இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்துவிசம் எடுத்துட்டாக்க நம்ம வந்து மோட்சத்துக்காக நம்ம இது பண்றோம். ஆக்சுவலா வந்து கடவுள் பிரம்மம் நம்ம இதுல சொல்றது மாதிரி வந்து மற்ற மதங்கள் வந்து சொல்லல. ஸோ பிலாசபிக்கலி நம்ம பார்த்தோம்னாக்க ஃபார் த சேக் ஆஃப் ஆர்குமெண்ட் அவர் காட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தேர் காட். எனக்கு டெஃபினேஷன் ஒத்து வரல. ஓகே, டெஃபினேஷன் ஆஃப் காட் வந்து வேற. நம்மளோட டெஃபினேஷன் ஆஃப் காட் வந்து அவரே தான் உலகமா மாறி இருக்கார், அவரே தான் கான்சியஸ்னஸ், அவரே தான் பிரம்மம் இல்லாம நம்ம சொல்றோம். அவ இதுல வந்து கடவுள் அவ சொல்றது வந்து டிஃப்ரெண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் வேற இருக்கு. கடவுளுக்கும் நம்ம எம்மதமும் சம்மதம் சொல்ல முடியாதுங்கிறேன். ஏன்னா டெஸ்டினேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். அது பிலாசபிக்கலா தெரிஞ்சவங்களுக்கு, இல்லைனாக்கா தெய்வமா வர்ஷிப் பண்றவங்களுக்கு ஒரு வழிபாடு வர்ஷிப் பண்றதுன்னா அவ வர்ஷிப் பண்ற மாதிரி நானும் வர்ஷிப் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிற தப்பு இல்லை. ஓகே பானு, நீங்க ஏதாவது சொல்ற வந்தீங்களா? இல்ல, எல்லாம் தியரிட்டிக்கலா எல்லாம் பேசலாம்லே, பிராக்டிக்கலா வந்து எம்மதம் சம்மதங்கிறது ஒன்றும் எங்கேயுமே நடக்கல. ஏன்னா அவ வந்து ஒருத்தர் ஃபாலோ பண்றது ஒரு மாதிரி ஃபாலோ பண்றா. நம்ம ஃபாலோ பண்றது கரெக்டா பண்ணணும். ஆனா நம்மள யாரு நம்ம ஃபாலோ பண்றது நம்ம கரெக்டா ஸ்டெபனா இருக்கணும். ஆனா நம்மள யாரும் மதிக்கல. நம்ம வந்து நம்மளோட இது வந்து உள்ள போயிட்டு இருக்கோம். நம்ம அதை வந்து நம்ம மேல கொண்டு வரணும். நம்ம மதத்தை அந்த இது நம்ம கான்செப்ட்ல இருக்கணும். நம்ம வேற ஒண்ணும் இல்லை. எல்லா மதத்திலயும் அவளோட இதை விட்டு கொடுக்கறது இல்லை. அவ நம்ம விட்டு கொடுத்துடுறோம். நிறைய விஷயத்துல விட்டு கொடுத்துடுறோம். அதனாலதான் நம்மள யாரும் வந்து இது பண்ண மாட்டேங்கிறா இருக்கு. எஸ், இதுல நம்ம மதத்துக்கு என்ன ஆகுறதுன்னு கவலை இருக்கிறது நல்லதுதான். முன்னாடி நமக்கு என்ன ஆகுறதுன்னு நம்ம கவலைகள் எடுத்துட்டு இருந்தோம்னாக்கா தானா நம்மளோட மதம் இதுவா இருக்கும். ஆக்சுவலா நம்மளோட சாதனங்களை அது இங்க இப்போ போட்ட இதுக்கு நான் இது பண்ணேன். வென்வி இந்த இடத்துல ஒரு போட்டிருக்கா, ஹவு டு மெயின்டைன் ஆச்சாரம் while in society as people expect give and take policy. இல்லம்மா, அது வந்து நீங்க ஒரு ஆச்சாரமா இருக்கீங்கன்னு சொல்லி மற்றவங்களுக்கு தெரிய வந்ததுனாக்க they allow you to live ஆச்சாரம். ஸோ இருக்கிறதுக்கு அனுமதிக்கிறா இன்னைக்கும். அதுக்கு மற்றவங்க மதிக்கிறாங்க. அது வந்து நான் பார்த்துருக்கேன் எங்க வீட்டிலேயே வந்து. ஆனா நீங்க வந்து வேஷம் போடக்கூடாது. வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு நான் எங்க வீட்டுல இருக்கு, மேல எங்க வீட்டுல ஒருத்தர் இருக்கா, அங்கேயும் பாட்டி இருக்கா. பாட்டிக்கு பயங்கர ஆச்சாரம். ஆனா எங்களுக்கு வர வீட்டு வேலைக்காரி அந்த பாட்டிக்கு தனி ட்ரீட்மெண்ட், எங்க வீட்டுல தனி ட்ரீட்மெண்ட். ஏன்னாக்க அவ வந்து தே ஹேவ் மேட் இட் ஆஸ் மற்றவங்கள்ல நீ பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாதுன்னு சொன்னாக்கா அவளுக்கு கோவம் வருது. ஆனா அந்த மாதிரி வந்து நான் சம்டைம்ஸ் வந்து எனக்கு தொடாதீங்க, நான் இதை சாப்பிட மாட்டேன்னு சொன்னாக்க அதை அவன் ஏத்துக்கிறாங்க. அப்போ அதுல வந்து தே ஆர் ஏபிள் டு ரியலைஸ் நிஜமாவே ஒருத்தன் வந்து இப்படி இருக்கான்னு சொல்லி தே ஆர் ஏபிள் டு கேஜ் வந்து இது. பட் அஃப்கோர்ஸ் வெளி விஷயங்கள்ல ஒன்ஸ் வெளி விவகாரத்துல வந்துட்டோம்னாக்க இது பத்தி நம்ம ரொம்ப இது பண்ண முடியாது. வீட்டுக்குள்ள நிச்சயமா ஓரளவுக்கு ஆச்சாரம் கடைபிடிக்கலாம். எங்களுக்கு ஒப்பீனியன் இருக்கு. ஏன்னா பயங்கர ஆச்சாரசீலன். அதனால வந்து ஒரு சின்ன மகாபரிவாலோட எக்ஸ்பீரியன்ஸு. பட்டுமாமின்னு சொல்லிட்டு மீனம்பாக்கம் பட்டுமாமின்னு பேரு. எங்களுக்கு ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு. அவள் வந்து ரொம்ப மகாபரிவாலோட க்ளோஸாக இருந்திருக்கா. அவள் வந்து எனக்கு அவள் ஃபர்ஸ்ட் டைம் மகாபரிவாலை மீட் பண்ணும்போது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்கிறா. ஷி இன்வைட்டட் மகாபரிவா டு ஹர் ஹோம் இன் மீனம்பாக்கம் அண்ட் டோல் மகாபரிவா, நீங்கள் வந்து இங்கே வந்து சந்திரமௌலீஸ்வரர் பூஜை ஒரு தடவை நீங்கள் எங்கள் ஏரியாவில் வந்து பண்ணுங்க. எங்கள் ஏரியாவில் நிறைய பேர் இருக்கா, அவளுக்கு இப்படி ஒரு வசதியான பூஜை இருக்கிறதே தெரியல, இவ்வளோ நீங்கள்லாம் இதுவாக இருக்கல, அது தெரியல, நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. மகாபரிவா 57 to 60 மகாபரிவா சென்னைக்கு வரும்போது, சென்னைக்கு நிறையா இது பண்ணியிருக்கா. அப்போ வந்து 57 to 60 இது வரும்போது மகாபரிவா அங்கே மீனம்பாக்கத்துக்கு வரா. அப்போ வந்து எப்படி இருந்ததுன்னா, என்கிட்ட மாமி சொல்றா, டிஸ்கிரைப் பண்ணும்போது, அப்போ லாண்டா பாச்சு என்ன பாச்சுன்னு கூப்பிடுவா.
எல்லாருமே சாஸ்திரத்தை கடைபிடிச்சுட்டு இருந்தா, அதனால ஃபர்ஸ்ட் பெரியவா நிற்கும்போது ஃபர்ஸ்ட் பிராமணாலாம் இருந்தாலாம், அதுக்கு பின்னாடி இதரெல்லாம் இருந்தாலாம். அது அவளும் அதை தப்பா நினைக்கல, இவாளும் அதை தப்பா நினைக்கல. அது சொசைட்டி அந்த மாதிரி அப்போ இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆக்சுவலா. ஸோ அது ஐ ஜஸ்ட் தாட், இப்போ நீங்க அந்த இது சொல்லும்போது ஐ ஜஸ்ட் தாட் ஐ கிவ் திஸ் ஸ்மால் ஸ்னிப்பெட். இன்னைக்கும் நம்ம வீட்டுக்குள்ள ஓரளவு கடைபிடிக்கலாம். நம்ம வெளி விஷயத்துல நம்ம வற்புறுத்த முடியாது சில இடத்துல, பிகாஸ் அன்னெசரி ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம். இந்த வீட்டுக்குள்ள நம்மளோட ஏரியால ரீஜன்ல வேர் வி ஹேவ் அத்தாரிட்டி வி கேன் இம்ப்ளிமெண்ட். நம்ம இந்த இடத்துல இன்னொருத்தர் ரமணர் எதையுமே சாஸ்திரத்துக்கு விருத்தமா பேசல. எஸ், சாஸ்திரங்களுக்கு விருத்தமா பேசல, பட் ஆனா சாஸ்திரத்தோட ஒரு போர்ஷனை மட்டும் ஃபோர்ஸ் இது பண்றதுனால ஐ ஹவ் சீன் சம் பீப்புள். ஓகே, எங்க வீட்லயே சில பேர்லாம் இருக்கா, அவ மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இதை மட்டும் கடைபிடிச்சுட்டு இருக்கிறதுனால ஐ ஃபீல் இட் இஸ் நாட் வில் நாட் கிவ் சச் ஃபாஸ்ட் எவல்யூஷன். ஓகே, ஆஃப் இது எலிவேஷன், ஸ்பிரிச்சுவல் எலிவேஷன். ஓகே, ஒரு சந்தியாவதனம் பண்ணிட்டு நான்யார் விசாரம் பண்றவனுக்கு இருக்கிற எஃபெக்ட் கம்பேர் பண்றதுக்கு வெறும் நான்யார் விசாரம் மட்டும் பண்றவனுக்கு பார்த்தாக்கா பெரிய பிரயோஜனம் வராதுன்னு சொல்லி என்னோட இது. இன்ஃபேக்ட் இதுல தெய்வத்தின் குரல் பாகம் 2ல மகாபிரிவா இது அக்னி உபாசனைய பத்தி பிரிவா சொல்லும்போது அதுல பிரிவா என்ன சொல்றான்னா, இந்த கர்மாக்கள் எல்லாத்தையும் பண்ணிண்டு ஒருத்தர் ஆத்ம விசாரமும் பண்ணிண்டு இருந்தாக்க அவ இந்த ஜென்மத்திலேயே கடை தேறிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கர்மாலாம் பண்ணிண்டு ஆத்ம விசாரம் பண்ணலேனாலும் மோட்சலோகத்துக்கு அவ போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா அப்படி எழுதியிருக்கா தெய்வத்தின் குரல் பாகம் 2ல. ஓகே ராஜு. ஆமா, இன்னொன்னு ரமண மகர்ஷி இதே கூட ஆக்சுவலி அவர் சந்தியாவந்தனம் பண்ணலன்னு சொல்லி அவரோட நெவ்யூ he stopped doing it too. அப்போ when people him to took this issue to ரமண மகர்ஷி, அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, என்னோட ஸ்திதிக்கு வந்த பிறகு அவரும் நிப்பாட்டிக்கலாம் வேணுமா, பட் அந்த ஸ்திதிக்கு எல்லாமே பண்ணிக்க வேண்டியது தானே. ஸோ என்னன்னா, நம்ம குருவை நம்ம ப்ராப்பரா புரிஞ்சுக்காததுனால சில பேருக்கு அந்த டீவியேஷன்ஸ் ஆகுது ஒண்ணு. இன்னொன்னு இப்போ அத்வைத்தத்திலேயே நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் செல வழிபாடு ரொம்ப ஒரு லோவர் ஒரு கிண்டர் கார்டன் லெவல்னு நினைச்சுக்கிறாங்க. பட் வி ஷுட் நாட் ஃபர்கெட் தட் ஆதிசங்கராச்சாரியா, ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ப்ராபகேட்டர் ஆஃப் அத்வைதா ஹிம்செல்ஃப், அவர் செல வழிபாடு எங்கேயுமே இது பண்ணல. ரைட் ஃப்ரம் காஞ்சிபுரம் பத்ரின்னு எத்தனோ இடத்துல ஸ்தாபனம் பண்ணது ஸ்ரீசக்கரங்கள், இந்த தாட்டங்க பிரதேஷ், அகிலாண்டேஸ்வர் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ வி ஷுட் நாட் கெட் டீவியேட்டட். நம்ம என்ன ரிசர்ச் பண்ணா இது நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா அது நம்ம இப்போ ஆக்சுவலா தேவத்தன் குரல்ல கூட தேவத்தன் குரல் ஃபர்ஸ்ட் பார்ட்ல கூட படிச்சா மகா பெரியவா டெல்லிங் ஆக்சுவலி அது ஆக்சுவலா ரீட் பண்றப்போ சிவன் சார் சொல்ற சேம் சோர்ஸ் எசன்ஸ் எனக்கு அங்க ஃபீல் ஆச்சு. என்னன்னா, சொல்ற பேட்டர்ன் கொஞ்சம் வேற மாதிரி இருந்தாலும், பட் என்னன்னா பெரியவா சேயிங் இந்த ஹையஸ்ட் லெவல் என்னன்னா கான்சியஸ்னஸ், அதுக்கு கீழே இருக்கிறது கொஞ்சம் லோவர் திங் நம்ம இந்த யோகா அண்ட் ஆத்ம விசாரம் அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே, அதுக்கு கீழே இருக்கிறது பில்கிரமேஜ், செல வழிபாடு, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்னு சொல்றாரு. பட் ஆக்சுவலா அப்படி கிடையாது. நம்ம லெவலுக்கு ஒன்னொன்னா நம்ம எப்படின்னு போய் பாக்குறப்போ அந்த ஃபுல் கான்சென்ட்ரேஷன் யோகத்துல கிடைக்காது, ஆனா செல வழிபாடு பில்கிரமேஜ்ல போறப்ப நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சேம் பேட்டர்ன் சார் சொல்ற சேம் பேட்டர்ன்ல வராரு. அது ஐ திங்க் விவேகானந்தர் தான் சொல்ற அந்த சிலை வழிபாடு பத்தி. ராமகிருஷ்ண பரமஹம்சர் வரைக்கும் சிலை வழிபாடு பண்ணிட்டு இருந்திருக்கா. அப்போ ராமகிருஷ்ணர் மாதிரி இன்ஃபேக்ட் ஈவன் த ஃபைனாலிட்டி ஆஃப் வாட் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அட்டைன்ட் வாஸ் கம் த்ரூ சில இதுதான் ஐடல் வர்ஷிப் தான், சிலை வழிபாடுனாலதான். ஸோ ஸோ அன்டில் தி ஃபைனல் கோல் விக்கிரக வழிபாடு கேன் டேக். ஒரு மகா நிலைக்கு போயிட்டு அதுக்கப்புறமா இன்ஃபேக்ட் துறவி நிலைக்கு கூடயுமே பல கதைகள் நம்ம சாரோட இது பார்த்தோம்னாக்கா, கோவில்ல போய் நின்னா அந்த சுவாமி துறவி நிலைக்கு அனுகிரகம் பண்ணிட்டுன்னு சொல்லி வருது. தீர்த்த நாராயணர் கதையில வருது, அப்போலோனியஸோட கதையில வருது,
இது மாதிரி நிறைய கதையில பார்த்தோம்னாக்கா அந்த கோவில்ல ஏதோ கோவில்ல போய் நின்று அந்த தெய்வம் வந்து அனுகிரகித்து அடுத்த நிலைக்கு வந்து ஈஸ்வர தன்மை இருக்கிற அடுத்த நிலைக்கு வந்து அந்த அந்த விக்கிரகத்துல இருக்கிற அந்த தெய்வம் வந்து உயர்த்தி விட்டுருக்கு. ஸோ வந்து பாமரன்லேருந்து வந்து until one attains துறவி விக்கிரக வெளிப்பாடு கேன் பி ஃபாலோட். ரைட், தேங்க்ஸ். ஸோ அந்த மாதங்கி அது வந்து பாஸ்கர் வந்து அப்புறமா வந்து எடுத்து டைப் பண்ணி அனுப்புவார் நீங்க கேட்கறது. சரி, ஐ திங்க் தேங்க்ஸ் எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணதுக்கு. இன்னைக்கு வந்து கொஞ்சம் கண்டென்ட்டும் அதிகமாக கவர் பண்ணோம். எல்லாருக்கும் வந்து வில் மீட் நெக்ஸ்ட் வீக் சேம் டைம் 8:20க்கு.